அலி ரலியல்லாஹு அவருங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு நாளைக்கு பிரயாணத்தில் போயிட்டுருக்காங்க. அவங்களுடைய குதிரையில் பிரயாணம் பண்ணுறாங்க. அப்புறம் அசர் தொழுகை நேரம் வருது, குதிரையை நிறுத்தி அந்த இடத்துல தொழுகணும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறாங்க. ஆனால் குதிரையை கட்டுறதுக்கு ஒரு மரம் இல்லை, ஒரு மரமோ இல்லை ஏதோ ஒரு பிடிப்பு எதுவுமே இல்லை. அந்த இடத்துல ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கிறான். அந்த இடத்துல இன்னொருத்தன் வரான். அப்போ அவர் சொல்கிறாரு, தம்பி கொஞ்சம் நேரம் பிடிச்சிக்கோ, நான் தொழுதுட்டு வந்துடுறேன், நான் உனக்கு ஒரு தங்க காசு கொடுக்குறேன், ஒரு தினாரை கொடுக்குறேன். அவன் என்ன பண்ணுறான், சரின்ட்டு உட்காந்துக்கிறேன். அப்புறம் இவர் பாட்டுக்கு என்ன பண்ணுறாரு, தொழுதுட்டு இருக்காரு. அவங்களாம் தொழுதா நம்மளை மாதிரி இல்லை, நம்மனா இங்கே ஒரு கண்ணு அங்கே ஒரு கண்ணு போயிட்டு, அவங்களுக்கு அப்படி இல்லை, அங்கேயே எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி போயிடுவாங்க. அந்த தொழுதுட்டு இருக்கும்போது இவன் பார்க்குறான், என்னடா பண்ணுறான், ஆள் திரும்பிடுவா, ரொம்ப ஈடுபாடாக தொழுதுட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு டக்குன்னு குதிரை மேலே ஏறி குதிரையை திருடிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு கிளம்புறான். கிளம்புன குதிரை என்ன பண்ணுது, வேறு ஆள் ஏறாருன்னு ஒன்று ஜர்க் கொடுக்குது. இது நம்ம ஆள் கிடையாது, நம்ம முதலாளி கிடையாது, இது வேறு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அது ஜர்க்கு கொடுக்குது. கடைசியாக அந்த குதிரை கீழே தள்ளிடுது. அதுக்குள்ளே இவர் முடிகிற ஸ்டேஜ் அத்தையாத்தில் உட்காந்துறாரு. டக்குன்னு கீழே உழுவுறான்ல, உழுவும்போது அந்த குதிரையோட சீட் இருக்குல்ல, அது வந்து கையில் வந்துடுது. அப்போ கிடைச்ச வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு ஓடுறான். அப்புறம் அலி ரலியல்லாஹு பார்க்குறாங்க, பார்த்தா அவன் ஓடிட்டான். சரின்னு சொல்லிட்டு அலி ரலியல்லாஹு ஊருக்கு வந்துட்டாங்க, மதீனா வந்துட்டாங்க. வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய வேலைக்காரனை கூப்பிட்டு, எப்பா இதில் இருந்து சீட்டு ஒரு திருட்டு பையன் தூக்கிட்டு போயிட்டான், நீ போய் மார்க்கெட்டில் போய் ஒரு சீட்டு வாங்கிட்டு வாங்க. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், அவர் போகிறார் வேலைக்காரர். அங்கே போனால் இதே திருட்டு பையன் அந்த சீட்டை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். அதோடைய ஒரிஜினல் ரேட்டு 4 ரூபா. ஆனால் இவன் திருடிட்டு வந்தவன்ல, நேராக போய் அவர் கேட்குறாரு எவ்வளோ அப்படின்னு. அவன் 2 ரூபாங்கிறான். என்னடா இவ்வளோ கம்மியாக சொல்கிறான், இன்னும் கம்மியாக கேட்போம், 1 ரூபாய்க்கு தெரியா அப்படிங்க. எடுத்துக்க அப்படிங்க. சரின்னு சொல்லிட்டு 1 ரூபாய்க்கு கொடுத்துட்டு அதை ஒரு திரமு கொடுத்துட்டு வாங்கிட்டு வர்றாரு. நீங்கள் மார்க்கெட்டுக்கு போன ஒரு மடப்பையன் 4 ரூபாய்க்கு போகிற அந்த குதிரை சீட்டை வந்து வெறும் 1 ரூபாய்க்கு விற்றுட்டாங்க. அவர் அலி ரலியல்லாஹு வாங்கி பார்த்துட்டு, இதாண்டா என்னது, இதுதான் நீ சொன்னேன், என் குதிரையை பார்த்துக்கூட 1 ரூபா தரேன்னு சொன்னேன், மாட்டேன்ட்டு போயிட்டான். இப்போ அவனுக்கு கிடைச்சது என்னவோ அந்த 1 ரூபா தான். நான் ஹலாலாக கொடுக்கணும்னு பார்த்தேன், இவன் ஹராமாக சம்பாதிச்சிட்டான். இப்போ அதே 1 ரூபா இவன் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு பதிலாக இப்போ அந்த 1 ரூபா எங்கே போகும், அறது போயிட்டான். அப்போ கிடைச்சது எவ்வளோ இன்றைக்கி அவனுக்கு, 1 ரூபா தான். அப்போ அது தேவையா? இப்படி தான் நம்ம வாழ்க்கை, புரிஞ்சுக்கணும். இங்கேருந்து சவுதிக்கு போகிறாங்களா, போங்க, இங்கெல்லாம் 5000 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்க முடியாது. அப்படியா, சரி போங்க. அங்கே போனால் எவ்வளோ சம்பாதிப்பீங்க, 40,000 ரூபா. எல்லாம் போய் சாப்பாடு பண்ணி அது பண்ணி இப்போ நம்ம தாரிக் பாய் போனார். 1,50,000 ரூபாயா 2 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டு போனான், சவுதிக்கு போனான். இங்கே எவ்வளோ சம்பாதிச்சுனா, இங்கே ஒரு 20,000 சம்பாதிச்சுனான். அப்புறம் 2 லட்ச ரூபா கடன் வாங்கி அந்த ஏஜென்ட்டுக்கு பணத்தை கொடுத்துட்டு இவன் போனான் வேலைக்கு. சொன்னது என்ன, 50,000 ரூபா சம்பளம்ட்டு. அங்கே போனோன்னே என்ன பண்ணாங்க, 25,000 தான் சம்பளம்ட்டாங்க. 25,000 ரூபா சம்பளம்னு 2 வருஷம் வேலை செஞ்சான். 2 வருஷம் வேலை செஞ்சுட்டு இந்த ஏஜென்ட்டுக்கு கடன் கொடுத்தான்ல, அதை அடைச்சிட்டான். அடைச்சிட்டு மறுபடியும் இங்கே வரும்போது அதே 0. அப்போ நான் என்ன சொன்னேன், இங்கே இருந்தாலும் அவ்வளோதான்டா சம்பாதிப்பேன், அங்கே இருந்தாலும் அவ்வளோதான்டா சம்பாதிப்பேன். இப்போ எவ்வளோ கிடச்சிது பாய்,